லலிதாவின் பாட்டுக்கு ஜோயா லுகாஸின் பாட்டுக்கு பாட்டு ஆலுகாஸின் பாட்டுக்கு பாட்டு நடத்துபவர் யார்? உங்கள் அன்பன் ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவையில் உட்கார்ந்து நடத்திட்டு இருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு அமைச்சர் பாட, ஒரு இவர் பாட, அவர் பாட. அவர் மரிய வில்சன் சார், நீங்க காலேஜ்ல பாடுனதே நல்லா இல்லைன்னு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்க அதே கொண்டு போய் மறுபடியும் அவையில வேற பாடுறீங்க. இது என்ன கொடுமை? அவையை எப்படி எல்லாம் கெடுக்கிறாங்க பாருங்க. கவர்மெண்ட் எதுக்கு கேட்டுச்சு? என்ன கேட்டுச்சு? மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளவு, ஹால் மார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளவு, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் எவ்வளவு, இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எவ்வளவு, அதர் இன்சிடென்டல் சார்ஜஸ் எவ்வளவு. இதுல நீ செய்கூலி சேதாரத்தையே இல்ல. நம்ம லலிதா ஜுவல்லரி சொல்றதெல்லாம் கல்யாண் ஜுவல்லரியா லலிதா ஜுவல்லரியா கரெக்டா தான் கொடுக்குறாங்க. எங்க ஏதோ துபாயில இருந்து தான் வருது எல்லாமே. இந்த கேட்டகரி போய் நேத்து பிடி சதீசனை போய் பார்த்திருக்கிறாரு. யாரு? ஜோயா லுகாஸ் ஓனர். எல்லா அமைச்சர்களையும் போய் பார்த்திருக்கிறாரு. பார்த்தாரு, இங்க டெண்டர் ஓகே ஆயிருச்சு. என்னடா உரசுது, சரியில்லையே. இதுல நீ செய்கூலி சேதாரமே இல்ல. நம்ம லலிதா ஜுவல்லரி மொட்டபாஸ் மாதிரி நீ எல்லாத்தையும் சும்மாவே கொடுக்குறன்னு வச்சுப்போம். ஹால் மார்க்கிங், BIS ஹால் மார்க்கிங். BIS என்ன? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹால் மார்க்கிங் அதுக்கு சார்ஜஸ் இருக்கு. அரசு நிர்ணயித்த கட்டணம் எவ்வளவு? 2 கிராம் கீழே இருக்கிற பொருட்களுக்கு ஹால் மார்க்கிங்கே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கான். நீ கொடுக்கறது 1 கிராம். நீ எதுக்கு டெண்டர்ல ஹால் மார்க்கிங்க்கு சார்ஜஸ் கேட்டா அவன் எதுக்கு ஹால் மார்க்கிங்க்கு 1 பைசான்றான்? ஒண்ணுமே புரியல. சரி, மக்கள் அவன் ஏன் வேணான்றான்னா யூனியன் கவர்மெண்ட் 1 கிராம் மோதிரத்துல அதை எப்படிங்க சீல் பண்றது? அது செதஞ்சிராதா அப்படின்றதுனால வேணான்றான். சரி, மக்கள் நம்பிக்கையை பெறணும்னா BIS ஹால் மார்க் வேணும்ல. அது 1/2 கிராமா இருக்கட்டும். அதை பார்த்தா தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதனால வை. எப்படி வைப்ப? ஒரு மோதிரத்துக்கு 45 ரூபா கட்டணும் ஹால் மார்க் பிளஸ் 18% GST, குறைஞ்ச வச்சு 50 ரூபா. ஒரு மோதிரத்துக்கான BIS ஹால் மார்க்கிங் சார்ஜஸ் 50 ரூபா. எனி ஆர்டிஃபேக்ட் டு பி BIS ஹால் மார்க் வில் பி சார்ஜ்டு 45 rupees பெர் ஆர்டிஃபேக்ட். ஒரு பொருளுக்கு 45 ரூபா, 18% GST. நீ 50 ரூபா இதுக்கே மினிமம் கட்டணும். தோராயமா சொல்றேன், 50 ரூபா இதுக்கே கட்டணும். இது போக நீ மாவட்டத்துக்கு சப்ளை பண்ணணும். நீ மாவட்டத்துல உட்காந்து உற்பத்தி பண்றியா? உற்பத்தி பண்ணாலும் நகை கடையில இருந்து எடுத்துட்டு போகணுமே. அதுக்கு பெட்ரோல் டீசல் சார்ஜ் போட மாட்டியா? எப்படி அது இல்லாம கொண்டு போவ? டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இருக்கு, இன்சிடென்டல் சார்ஜஸ் இருக்கு, செய்கூலி சேதாரம் இருக்கு. குறைஞ்சது 100 ரூபான்னு வச்சுப்போமே. குறைஞ்சது 100 ரூபா. கேட்கப்பட்ட மோதிரங்களின் எண்ணிக்கை 4,41,663. 100 ரூபான்னு வச்சோம்னா 4,41,63,300 ரூபா வரும். 4 கோடி ரூபாய் சும்மா கொடுக்கறவனா நீ முதலாளி? இதுல கையிலேட்டு என்ன தெரியுமா? இந்த டெண்டரை சப்மிட் பண்றதுக்கே 5000 ரூபாய் கட்டியிருக்கான். முட்டை பை ஒரு பைசாவுக்கு டெண்டர் போடுறதுக்கே 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்கான். 3,75,00,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்திருக்கான். கேட்டா இது பிராண்டிங்கா? அந்த பிராண்டிங்க என்ன மயிலிறகுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா பண்ற இந்த படத்துல ஒண்ணு வருமேங்க, சதுரங்க வேட்டை. அந்த மாதிரி ஒரு கான்செப்டா வச்சுக்கேன். நைட்டு பூரா நோட்டீஸ் கூட, மறுநாள் காலையில மக்களை வரவை. இன்னைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இனாம். பிராண்டிங் ஆகும்ல. ஐயே, இங்கே வச்சு பிராண்டிங் பண்ற. இப்போ அரசாங்கத்தின் நன்மதிப்பை தன்னுடைய நன்மதிப்பாக ஒரு தனியார் நிறுவனம் கிளைம் பண்ணுது. அதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. இவர் கேக் வெட்டுற போட்டோ ஒன்று வந்துச்சுல, 12 மணிக்கு கேக் வெட்டுற போட்டோ. அந்த போட்டோவை வச்சு எத்தனை கேக் கம்பெனிக்காரன் ஒருத்தன் சூப்பர் மார்க்கெட், கனடாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இந்த போட்டோவை வச்சுட்டு முன்னாடி அவன் சாக்லேட்டையும் கேக்கையும் வச்சிருக்கிற மாதிரி அவன் பண்றான். இது உங்களுக்கு வேற எதையாவது ஞாபகப்படுத்துதா? பேடிஎம் பண்ணுங்க. யார் வந்தா? 56 இன்ச்சு மோடி வந்தாரு. ஜோயா லுகாஸ் ஒத்த பைசாவுக்காக இந்த அரசாங்கத்தோட நன்மதிப்பு அடகு வச்ச